அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தம்பியிடம் மட்டுமே ரிதன்யா சொன்ன ஒரு ரகசியமான தகவல் ஒன்று இந்த வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது கவினின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யாவிற்கு பாலியல் ரீதியாக அவரின் கணவரான கவின் கொடுமைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. முக்கியமாக கவினின் அப்பாவிடம் ரிதன்யா இதை பற்றி மறைமுகமாக சொல்லியும் கூட அவர்களின் வீட்டில் இதை கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதாவது, கவின் தனது மனைவியிடம் இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ள வற்புறுத்தியும் இருக்கிறார். அதோடு நிற்காமல் சில இழிவான செயல்களையே செய்யவும் வலியுறுத்தியும் உள்ளார். ஆனால் இதை பற்றி ரிதன்யா தனதுடைய மாமியாரிடம் மறைமுகமாக சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதோடு இல்லாமல் தனது தம்பியிடம் இதை பற்றி புகார் அளித்தும் உள்ளார். உங்கள் மாமா தவறானவர் என்பது போல தம்பியிடம் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக ரிதன்யா புகார்களை கூறியும் உள்ளார். ஆனால் அவர் சிறிய பையன் என்பதால் முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருந்துள்ளார். இதில் ரிதன்யாவின் கணவரான கவின் மிகவும் மோசமான மனநிலை கொண்டவராக இருப்பார் என்றும் நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. ரிதன்யா பாலியல் கொடுமை புகார்களை வைத்து இருக்கிறார் என்பதால் பிரேத பரிசோதனை அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் பல ரகசியங்கள் வெளியே வர வாய்ப்புகளும் உள்ளன. ரிதன்யா தற்கொலை முடிவை எடுக்கும் முன்பு பேசிய ஆடியோவும் கவனம் பெற்றும் உள்ளது. தற்கொலை முடிவை எடுக்கும் சில வினாடிகளுக்கு முன்பு அவர் பேசியும் இருக்கிறார். அதை அப்பாவிற்கு அனுப்பியும் இருக்கிறார். தற்கொலைக்கு முன் பேசிய அந்த ஆதாரம் மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமான மின்னணு ஆதாரம் அது. அதில் கணவர், மாமனார், மாமியார் என்று 3 பேர் மீதும் ரிதன்யா தொடர்ந்து புகார் அளித்தும் இருக்கிறார். மென்டல் டார்ச்சர் யார் கொடுத்தார்கள், உடல் ரீதியான டார்ச்சர்கள் யார் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் அதில் தெளிவாக பேசியும் உள்ளார். அந்த ஆதாரங்களும் இருக்கின்றன. அவர் போனிலிருந்தே போலீசார் அதனை எடுத்தும் உள்ளனர். கோர்ட்டிற்கும் கொடுத்தும் விட்டனர். அங்கிருந்து லேபிற்கும் அது சென்றுவிடும். அதை வைத்தே முடிவை கண்டுபிடிக்கலாம் என்பதால் வழக்கில் அவை முக்கியமான ஆதாரங்களாகவும் மாறியுள்ளது. அதோடு பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியாகும் சூழலில் கவினின் குடும்பத்திற்கு ஜாமீன் கிடைப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியமாகியும் விடும். ரிதன்யாவின் தற்கொலையானது தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. ரிதன்யாவிற்கு கவினுக்கும் 2025 ஏப்ரல் 11 திருமணம் நடந்தது. ரிதன்யாவின் பெற்றோர் 300 சவரன் நகை மற்றும் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ கார் ஆகியவற்றையும் வரதட்சணையாக கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. திருமணமாகி முதல் 2 வாரங்கள் அமைதியாக இருந்ததாகவும் 3வது வாரத்திலிருந்து வாக்குவாதங்கள் தொடங்கியதாகவும் ரிதன்யாவின் தந்தையான அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். இதையடுத்து அண்ணாதுரையும் ரிதன்யாவின் தாயாரும் தலையிட்டு ரிதன்யாவை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். கவின் அவ்வப்போது ரிதன்யாவை பார்க்கவும் வந்துள்ளார். கடைசியாக வீட்டிற்கு வந்த ரிதன்யா தனது கணவர் வீட்டிற்கு செல்லவும் மறுத்துள்ளார். ஜூன் 28 காலை 9:30 மணி அளவில் ரிதன்யா தனது அப்பாவின் காரிலேயே மொண்டிபாளையம் கோவிலுக்கும் சென்றுள்ளார். காரிலேயே அவர் விஷத்தை குடித்து தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்.